வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூமி சொன்னதை நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க அபூர்வா. அப்போ வந்து சித்தி சொல்கிறாங்க, அபூர்வா நீ என்ன காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்க? என்ன உடைஞ்சு போன பார்த்தியா? நீ யோசிக்கிறதால உன்னோட மனசு உடையுமே தவிர உடைஞ்சு போன ஒட்டுமா? லக்கு ஒன்று நாய் மாதிரி துரத்தி வரும்னு நினைக்கிறக்குள்ள பேட் லக் ஆயிடுச்சு. சொத்தெல்லாம் உன் பேரில் வரும்னு உன் ஆசையை அவள் பாம்பு மாதிரி கொத்திட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ அபூர்வா சொல்கிறாங்க, நான் அவளை விட ஆபத்தான வச்சுத்தே. ஆனால் எப்படியாவது சொத்தெல்லாம் இந்த பர்த்டேக்குள்ளே வாங்கிடணுன்ற ஆசை தான் அவளுக்கு வாய்ப்பாக மாறிடுச்சு. நான் இதை யோசிக்காமல் வீடியோ மாமா காட்டியிருந்தா மாமாவே அவளை அடித்து வெளியே துரத்தி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பொறுமையாக வாங்கியிருப்பேன். இந்த புத்தி முன்னாடி இருந்திருக்கணும். மறுபடியும் சோபா சந்திரா மாதிரி நடிச்சுக்கிட்டு என் கையில் மாட்டாமல போயிடுவா. அப்போ இருக்கு அவளுக்கு. அன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பாரு. அதெல்லாம் நீ நினைச்சாலும் பண்ண முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சித்தி. அடுத்து வந்து பூமி வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, வணக்கம் மேடம். நாங்கள் முன்னாடி வர்றதை பார்த்து கோவமாக தான் மன்னிச்சுக்கோங்க மேடம். உன் திமிரு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்குன்னு புரியுது. நீ பயங்கரமான ஆளு தான். உன்னை விடவா பூர்வா? நீ நாடகம் போட்டு உரைய மாத்துற, நான் நியாயத்தை நிலைநாத்துற அதை வேலையை செய்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசம். நான் நல்லவன்னு சொல்லித்தான் உன் அம்மாவுக்கு முடிவு கட்டி ஒரேடியாக மேலே அனுப்பிட்டேன். நீயும் உன் அம்மா மாதிரி தான். ஆனால் என்ன, அவள் கிளாஸு, நீ மாசு, அவ்வளோதான் வித்தியாசம். நேரம் பார்த்து உன்னையும் சீக்கிரம் மேலே அனுப்பிடுறேன். நீ மேலே போனதுக்கப்புறமும் நான் எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்ருப்பியே தவிர நீ அனுப்பின உடனே போகிற ஆள் நான் இல்லை. எங்கள் அம்மாவும் நீ நல்லவன்னு நினச்சதால தான் உன்னால் இருந்து போனாங்க. அவங்களுக்கு இதுதான் நீனு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவங்க நாட்டியமாடியாயே மிதிச்சு கொண்டு இருப்பாங்க. என்னால் இப்படி இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுதுன்னு நீ கேட்கவே இல்லை. கேட்குறதுக்கு பயமாக இருக்கா அபூர்வா மேடம்? சொல்லுடி சொல்லு. உன் அம்மா என்னை நாட்டியத்தால் மிதிச்சு கொண்டிருப்பான்னு அவ்வளோ உறுதியாக உன்னால் எப்படி சொல்ல முடியுது? சொல்லு கேட்குறேன். ஏன்னா அதே ரத்தம் தான் என் உடம்புலேயும் ஓடிட்டுருக்கு. எனக்கு இருந்த இதே தைரியம் என் அம்மாக்குள்ளே இருந்திருக்குல்ல. பார்க்கலாண்டி யார் ஜெயிக்கிறாங்கன்னு. பாரு மேலே போனதுக்கப்புறமும் நீ கீழே தான் பார்த்துட்ருப்ப. நான் எப்போவுமே வெற்றி பாதையில் நடந்துட்டுருப்பேன். ஏன்னா நான் சோபா சந்திராவோட பொண்ணு. இது வந்து நக்ஷத்ராவுக்கு விஷ் சொல்கிறதுக்காக அபூர்வாவும் சித்தியும் வராங்க. பேபி விஷ் வெரி ஹாப்பி பர்த்டே. நீ எப்போ இது போல் ஹாப்பியாக இரு. பிறந்த நாள் கர்மபலன் வாழ்த்துக்கள்மா. இல்லை, புதுசாக சொல்லணும்னு. சித்தி நீ வளமையாக சொல்கிற மாதிரியே சொல்லு. ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ மாறவே மாட்டியா மருதாணின்றாங்க நக்ஷத்ரா. அபூர்வா கேட்குறாங்க, நக்ஷத்ரா நீ இன்னும் ரெடி ஆகலை? நான் ரெடி ஆயிடுறேன். ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னீங்களே மம்மி. அதாம்மா நேற்று நைட் பூமி உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தால சித்தி. இங்கே பாரு பேபி, சர்ப்ரைஸ் கிஃப்ட் சொல்லி கொடுக்குறதில்ல, சடனாக கொடுக்குறது. ஈவினிங் வரை வெயிட் பண்ண செல்லம். மம்மி ஈவினிங் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அப்படியா? என்னது சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்றது? சடனாக கொடுக்குறதில்ல, ஈவினிங் வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாரு அபூர்வா, இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு உன் பொண்ணை எதிர்பார்க்க வைக்கிறியே, அது எப்படி? இங்கே பாரு சித்தி, நான் ஒரு சுயநலவாதி. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் எனக்கு சாதகமாக மாற்றிக்குவேன். இந்த பூமி கோவக்காரி, உனக்கு வேறு எந்த வாய்ப்பையும் விட மாட்டா. பா மாதிரி வெடிக்க வச்சுருவா. இது எல்லோரும் வந்து நக்ஷத்ராக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நக்ஷத்ரா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வராங்க. எல்லாரும் ஆண்டு வாய்ப்புலேருந்து நக்ஷத்ராவை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சித்தி சொல்கிறாங்க, என்ன அபூர்வா உன் பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் டிஸ்கோ சாந்தி மாதிரி வருவான்னு பார்த்தா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் சுபலக்ஷ்மி மாதிரி வாரா. இதை பார்த்தா பெரிய பிளானோடு தான் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியும் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா இது, இந்த மேடம் ஒவ்வொரு பர்த்டேக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களா? இல்லைம்மா மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவா. எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. மச்சனை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு. அப்பாவை சந்தோஷப்படுத்த தான் இவ இப்படி ரெடியாக இருக்கான்னு இருக்கேன். அவள் ஏதோ பெரிய பிளானோட இருக்கான்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. என்ன தான் இருந்தாலும் அபூர்வா பொண்ணாச்சே. அவங்க வந்ததுமே வந்து எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க, ஜவுளிக்கோட பொம்மை மாதிரி இருக்குது, மகாலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்னு நட்சத்திர ஆப்பு கலந்துட்டுருக்கு. இப்போ அபூர்வா சொல்கிறாங்க, சரி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இல்லை அபூர்வா, முதல்ல பூஜை பண்ணலாம்.
என்னோட பர்த்டேக்கு நானே பூஜை பண்ணுறேன். எந்த தடையுமே இல்லாமல் விநாயகருக்கு பூஜை பண்ணலான்னு பக்தி முத்தி பரவசமாகி ஓம் சுக்லாமிரதம்னு பாட்டு பாடி ஆர்த்தி எல்லோருக்கும் காட்டிட்டு இருக்காங்க நக்ஷத்ரா. ஆமாம் நக்ஷத்ரா, இதெல்லாம் நம்ப முடியல, எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க. மனசில் பிடிவாதம் இருந்தால் எது வேணாலும் கற்றுக்கலான்னு அம்மா சொல்லியிருக்காங்க டேடி. அம்மா நக்ஷத்ரா, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு மருதாணி சொல்கிறாங்க. ஏன்னு இழிச்சிக்கிட்டு அபூர்வாவும் சந்திராவும் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறப்போ மறுபடியும் ஷோக்கு. நக்ஷத்ரா நேராக போய் சோபா சந்திராவோட படத்தை தொட்டு கும்பிட்டாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, உண்மைதான் சித்தி, இவ என்னமோ பெருசாக பிளான் போட்டுட்ருக்கா. அப்போ சந்திராவோட மனசெல்லாம் குளிந்துட்டு, அதனால உன்னை இப்படி பார்க்க பெருமையாக இருக்கு. கேளுமா கேளு, உன்னோட பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் தரேன். டேடி என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? டேடி வாக்கு கொடுத்த முற மாட்டான்னு உனக்கு தெரியுமில்லம்மா, கேளுமா கேளு, ப்ராமிஸ். அப்போ பூமி நினைக்கிறாங்க, ஒருவேளை சொத்து எழுதி வாங்கிட்டு வாளோ. அப்போ நக்ஷத்ரா சொல்கிறாங்க, ஈவினிங் பர்த்டே பார்ட்டியில் கேட்குறேன் டேடி. சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டேடி, நல்லா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பூமி ஆழமாக யோசிச்சுட்ருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நக்ஷத்ரா கேட்குறாங்க. டேடி கிஃப்ட்டை பற்றி கேட்டார், நான் ஈவினிங் கேட்டுக்கிறேன்னு. நீ அந்த விஷயமா தான் டென்ஷனாக இருக்கா போல இருக்கு. தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஆனால் சொல்கிற க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி மாமா கூட கனவுல டான்ஸ் ஆடிட்டுருப்போம். சம்மந்தமே இல்லாமல் என் ரூமுக்கு வந்து என் கன்னத்தில் அரைஞ்சி, எனக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, அது ஹர்ட் ஆகும், அதுக்குள்ளே ஈகோ இருக்குன்னு மறந்துட்டியா? அப்போ அதை கூல் பண்ணிக்க நான் ஏதாச்சும் பண்ணிக்கணும் தானே. அதில் ஒரு பகுதி தான் நடந்த பூஜை நாடகம். பார்த்தால, என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னார் என் டேடி. இன்றைக்கி ஈவினிங் என்னை கிஃப்ட் கேட்க போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், கேட்குறியா? அதான் இவ்வளோ நேரம் ஒரு பெரிய லெக்சரே கொடுத்தியே, அதையும் சொல்லு, கேட்டு துளையிற. ஏன்னு தெரியல, உனக்கு எரியுது போல். அந்த எரிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஈவினிங் டேடிக்கிட்ட கிஃப்ட் கேட்குற முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் கேளு. கிராண்டாக நடந்துட்டுருக்கும் பார்ட்டி. ஏன் மாமா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு. மாமாவை பார்த்தது டேடிக்கு கோபம் உச்சி மண்டி வரைக்கும் வரும். கூப்பிடாத இடத்துக்கு ஏன்டா வந்தான்னு மாமாவை பார்த்து கோபமாக கத்துவார். அந்த நேரத்தில் நான் தான் வேறு சொன்னேன் டேடின்னு முன்னாடி போய் நின்று, மாமான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறேன். டேடியும் முன்னாடி வாக்கு கொடுத்ததால உயிரே போனாலும் வாக்கு மீற மாட்டார். அப்படி பார்த்தா மாமாவோட என் கல்யாணம் ஃபிக்ஸ். எப்படி என்னோடய பிளான் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே நினச்சி யோசித்து பார்த்துட்ருக்காங்க பூமி டென்ஷனாக. அப்போ வந்து ஷெரி உள்ளே வர்றாங்க. மே கம்மிங் அப்படின்னு சொல்லி பூமி சொல்கிறாங்க, ஷெரி எனக்கு மூட் சரியில்லை, என்னை கொஞ்சம் தனியாக இருக்க வரீங்களா? இப்படி சொன்னால் எப்படி தங்கும்? அது தங்கம் மாதிரி இருக்கிற பாயாசம் நீ சாப்பிடல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்வீட்டாக இருக்கும். ஒன்று வேணாம், கிளம்புங்க. பாயாசம் பாயாசம் வேணாம், பொங்கல் வேணாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பூமி கதவை சாத்தும் போது ஷெரியோட கை கதவுக்கிடையில் மாட்டிக்கிச்சு. ஐயோ ஷெரி, இப்படி நடக்கும்னு நினைக்கல, உள்ளே வாங்க நீங்கன்னு சொல்லி காயத்து கட்டி போட்டுட்ருக்காங்க. பூமி சொல்கிறாங்க, சோரி ஷெரி, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, உனக்கா கையின தலையே வெட்டிடுவேன். ஷெரி, அதே நீ ஷெரி ஃப்ரூட்டாக வெட்டுறதுக்கு. சரி நீ கவலைப்படாத, நான் கவலைப்படுறது உங்கள் கைக்காக மட்டுமில்லை, உங்கள் பைத்தியக்காரத்தனத்துக்கு தான். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தேவைப்பட்டால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு